ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மீண்டும் ஒரு முறை எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ஷெட்யூல் 29ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதாக இருந்துச்சு. ஆனா இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிப்பதில் சில இடையூறுகள் அல்லது இன்னும் கொஞ்சம் காலதாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இதற்கு 2 முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. முதல் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுடைய ரெசிக்னேஷன் டேட் 29/9/2025 இன்னைக்கு சாயங்காலம் ஈவினிங் 5 PM வரைக்கும் நமக்கு ரெசிக்னேஷனுக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்தியன் நேஷனாலிட்டி டு என்ஆர்ஐ கன்வர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் பண்ண மாதிரியே தேர்ட் ரவுண்ட்லேயும் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ணுறதாக இருந்தால், ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் தங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அனுப்புவதற்கு என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸுக்கு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அந்த டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரீசன் இருக்கிறதுனால இன்னைக்கு கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. எப்படி போனாலும் 1ஆம் தேதியோ அல்லது 2ஆம் தேதியோ போல தான் ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஸோ கவுன்சிலிங் டிலே ஆகும். அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே எந்த தேதியில் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ் ஆஸ் பர் த ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்படிங்கிறது 6ஆம் தேதி அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து இப்போ வரைக்கும் டீட்டெயில் ஷெட்யூல் அப்படிங்கிறது வரல. கூடிய சீக்கிரத்தில் வரும்போது நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.